நிறைய பேர் வந்து கத்திரி தோட்டம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கத்திரி தோட்டம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்னா, நம்ம அரை ஏக்கரோ 1 ஏக்கரோ இல்லை 10 சென்டாக இருந்தாலும் சரி, அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொட்டேட்டர் போட்டு ஃபஸ்ட்டு ஓட்டிக்கணும். ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரும்பு கால் போடுற மாதிரி நல்லா கால் போட்டுடணும். வாய்க்கால் வந்து பெருசாக போட்டுக்கோங்க, தண்ணி நல்லா போகும்போது 2 பக்கமும் ஒடியாத மாதிரி. இதுக்கு பேர் வந்து வஞ்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக போட்டு முடிச்சுட்டு கால் நல்லா இழுத்துருங்க, செடி நல்லா ஊன்றதுக்கு. அப்போ தான் வந்து நல்லாவே இருக்கும். கால் போட்டுட்டு அதுக்கடுத்து தண்ணீர் பாசி விட்டுட்டோன்னா நல்லா வந்து அந்த கால்லாம் வந்து நல்லா ஃபுல்லாகவே தண்ணி பாசணும். அப்படின்னா தான் நல்லா ஊறி போயிருக்கும் மண். அப்படின்னா தான் நம்ம வந்து செடி ஊன்றதுக்கு நல்லாயிருக்கும். செடி வந்து நம்ம வந்து சந்தையிலே வந்து வாங்கின்னு வந்துட்டோம். அதாவது கத்திரி செடி ஒரு 10 கத்தையும், அப்புறம் வந்து தக்காளி செடியும் கொஞ்சம், வெண்டைக்காய் வந்து விதையாகவே வாங்கிட்டு வந்துட்டோம். அது நல்லா வந்து செடி வந்து நல்லா மண்ணுக்கு அடியில் போகிற மாதிரி நல்லா வந்து ஊனி விட்டுறணும். இதே மாதிரி நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் அப்பா எல்லாமே வந்து இது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வந்து நல்லாவே ஊனி விட்டுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணீர் கொஞ்சம் வந்து பாசி விட்டுறணும். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து செடியோட ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ரிசல்ட் மட்டும் இல்லாமல் மாதத்தில் எத்தனை தண்ணி வைக்கணும், அதுக்கு அடுத்தது எத்தனை நாளில் வந்து செடிக்கு வந்து உரம் வைக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.